லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நீதி நியாயம் நிறைந்த தேவன். அவர் நியாயம் செய்வார். ஏன்னா அவர் வழிகள் எல்லாமே நியாயம். அதனால எனக்கு அதில் சந்தேகமே இல்லை. என் தேவன் என்ன செய்வார்? நியாயம் செய்வார் அப்படின்னு நம்ம தியானித்தோம். அதில் தேவனுடைய வழிகள் எல்லாமே நியாயம். மோசே பாடியிருக்கிறார்ல, தேவனுடைய வழிகள் எல்லாமே நியாயம் அப்படின்னு பாடியிருக்கிறார். அப்போ அவருடைய வழிகள்லாம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 காரியம் சொன்னேன். கவுன்சில் ஆஃப் காட், கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் காட், வேர்ட் ஆஃப் காட். இந்த 3மே அவருடைய வழிகள் அப்படின்னு நம்ம தியானித்தோம். அடுத்து தேவனுடைய வழியினுடைய ஒரு 3 அம்சம் என்னன்னா, அவருடைய வழி உத்தமமானது, உயர்ந்தது, அது நியாயமானது. சரி, இன்னைக்கு தேவனுடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள், அதில் எந்த கரை குறை இல்லாதது. கர்த்தருடைய வழிகள் அது பியூரா, அது நியாயமானது. யாரும் ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு புறஜாதியானோ அப்படிய வழிகளில் ஏதோ ஒரு குறைய கண்டே பிடிக்க முடியாது. ஆண்டவருடைய கர்த்தருடைய வழிகள் அது நியாயமானது தான் என்று தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து அவர்கள் பகிர்ந்து கொண்ட, அனுபவித்து அவர்கள் அதை சாட்சியாய் பகிர்ந்து கொண்டவர்கள் வேதத்தில் உண்டு. கவனிங்க, கர்த்தருடைய வழிகள் நியாயமானது தான் என்பதை வாழ்க்கையில் அனுபவித்து நேரடியாக எங்கேயோ பிரசங்கம் கேட்டுட்டு ஆமாம் உண்மைதான் அப்படின்னு அல்ல, தங்கள் வாழ்க்கையிலே எஸ் கர்த்தருடைய வழிகள் நியாயமானது தான் என்பதை அனுபவித்து சாட்சியாய் பகிர்ந்து கொண்டவர்கள் 3 பேர் வேதத்தில் இருக்கிறார்கள். அந்த 3 பேரில் முதல் ஆளை இந்த மாலை நேரத்தில் நம்ம கவனிப்போம். 3 பேரில் முதல் ஆளை நாம் இப்போ கவனிப்போம். அவருடைய வழியை நேரடியாக பார்த்தவங்க, தங்க வாழ்க்கையில் அவர் எப்படிலாம் செயல்பட்டார், அவர் எப்படிலாம் தங்களை நடத்தினார், எங்களை அவருடைய பாதையில் நேரில் அந்த பாதையில் கடந்து போய் அதில் நடந்து போய் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டம் அதில் இருந்தாலும், எவ்வளவு சவால்கள் அதில் இருந்தாலும், முடிவில் இல்லை நாங்கள் ஆரம்பத்தில் தவறாக நினச்சிட்டோம், முடிவில் நாங்கள் ஒரு உண்மையை கண்டுபிடிச்சோம், எங்களை அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளிலுமே நாங்கள் பார்த்துட்டோம், எல்லாமே அது நியாயமானது தான் என்பதை அனுபவித்து சாட்சியாய் பகிர்ந்து கொண்ட 3இல் முதல் நபர் தெரிந்த வசனம் தான் 32. உபாகமம் 32 வாசி, முதல் வசனத்திலிருந்து வாசி. உபாகமம் 32 முதல் வசனத்திலிருந்து வாசி. செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். மோசே சொல்றாரு, அவருடைய ஊழிய நிறைவு நாள் நெருங்குற பொழுது அவர் என்ன அருமையா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கல் ஒரு சாங் பாடி வச்சிருக்கிறார், ஒரு தீர்க்கதரிசன பாடல் பாடி வச்சிருக்கிறார். அவர் எவ்வளோ அருமையா அவர் அந்த பாட்டை இயற்றுகிறார் பாருங்களேன். அந்த இயற்றுகிற பாட்டினுடைய ஆரம்பமே எப்படி இருக்குன்னா, வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பேசுறதுக்கு யாரை கூப்பிடுறாரு? வானங்களை கூப்பிடுறாரு, வானத்தை கூப்பிடுறாரு. நான் உன்கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு அந்த பாட்டினுடைய அந்த மொழி நடையை பாருங்களேன். கவிதை நடையில் அந்த மொழி நடை எப்படி இருக்கு பாருங்க. பூமியே என் வாய்மொழிகளை நீ கேட்டுத்தான் ஆகணும். நீ என்ன செய்யணும்? நான் பேச போகிறேன், கேட்டுத்தான் ஆகணும் அப்படின்னு ஸ்பிரிட்டில் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மழையானது பொழிவது போல என் உபதேசம் பொழியும். என் உபதேசம் பொழியும். கவனிங்க, நான் பேசுவேன், என் வாய்மொழி வரும், நான் உபதேசம் பண்ணுவேன். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அது என்ன அருமையா அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க.
சில பாட்டு ஆரம்பத்திலேயே ஸ்பிரிட்டில் நம்மளை மேலே கொண்டு போயிடும். சில பாட்டு எத்தனை தடவை பாடினாலும் அப்படி ஒரு மாதிரியா இருக்குமே தவிர உள்ளே போகாது. அது இந்த பாட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே மேலே கொண்டு போயிரு, ஸ்பிரிட்டில் மேலே அப்படியே லிஃப்ட் பண்ணிடுது. அப்புறம் சொல்கிறாரு, அப்போது எல்லாமே வந்துருச்சு, வானம் வந்துருச்சு, பூமி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. வந்துட்டு என்னப்பா பேச போகிற பேசு, என்னமோ சொல்லணும் கூப்பிட்டியே சொல்லு அப்படின்னு. ஏதோ பாட்டு பாடுற நீங்களெல்லாம் கூப்பிட்டல, இன்னும் என்ன சொல்ல போகிற சொல்லுப்பா அப்படின்னு உடனே அவர் ஆரம்பிக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வேறு எதை பற்றி நான் பேச போகிறதில்ல, கர்த்தருடைய நாமத்தை நான் பிரசித்தம் பண்ணுவேன். அதுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் ஏதோ ஊர் கதை, உலக கதை, சினிமா கதை எல்லாம் பேசி உங்களை மகிழ்விக்க வரலை. நான் எதை குறித்து பேச போகிறேன்னா கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். அப்போ அதுகளும் குஷியாயிடுச்சு. அப்படியா, அதை கேட்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு அதுகளும் மோசையோடு இணைஞ்சு சரி என்ன பேசுகிற அப்படின்னு அர்த்தம் சொல்கிறாரு, நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு, வானம் பூமியெல்லாம் இவரும் சேர்ந்துட்டு நம்முடைய தேவன், ஏன்னா அவைகளுக்கும் அவர் தானே தேவன். அப்போ நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் சொல்லிட்டு அடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ தான் அவர் யாருங்கிறத 4ஆம் வசனத்துல வர்ணிக்க ஆரம்பிக்க. இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன் தான் போச்சு, இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து தான் அவருடைய மெயின் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவர் அதுகளுக்கு புரியுற மாதிரியே பேசுறாரு. அவர் ஓமை, இதுதான் ஓமங்கிறது, என் வாயை ஓமைகளால் திறப்பேன் இருக்குல்ல, இதுதான் ஓமன்றது அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஏன்னா இப்போ யாருக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு, வானத்துக்கும். நான் யாருக்கு பிரசவம் பண்ணிட்டு இருக்கேன் எப்படிங்க, வானத்துக்கும் பூமிக்கும் பிரசவம் பண்ண. அப்போ அவங்களுக்கு புரியணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஊரில் ஒரு பாட்டி வடை சுட்டான்னா புரியாது, ஏன்னா அதுகளுக்கு வந்து நம்ம சொல்கிற இல்லஸ்ட்ரேஷன் புரியாது. அப்போ அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜுக்கு போகிறாரு. என்ன லாங்குவேஜ், வானத்துக்கும் பூமிக்கும் என்ன தெரியும், கண்மலை அதுகளுக்கு தெரியும், கண்மலை அதுகளுக்கு தெரியும். அப்போ நீங்க பார்க்குற இந்த கண்மலையெல்லாம் அல்லப்பா, நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார்ல, அவர் தான் உண்மையான கண்மலை. He is the rock. அவர் தான் உண்மையான கண்மலை. He is a rock அல்ல, he is the rock. அவர் தான் கண்மலை அப்படின்றார் சொல்லிட்டு அப்புறம் போறாரு. அவர் கிரியை, ஏன்னா நீங்களும் அவர் கிரியை தான், நானும் அவர் கிரியை தான். அவர் கிரியை உத்தமமானது. குளோரி. அவர் வழிகளில் எல்லாம் இப்பதான் தன் அனுபவத்தை சொல்ல வரார். இவ்வளவு தூரம் அதுகளுடைய கவனங்களை ஈர்த்து இப்பதான் தன்னுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்கிறார். இப்பதான் தன் சாட்சியை ஆரம்பிக்கிறார் மோசே. அவர் வழிகள் எல்லாம், அவர் வழிகள் எல்லாம் என்ன இந்த 120 வருஷம், குறிப்பாய் 40 ஆண்டு ஊழியத்தில் என்னை நடத்தினாரு, பல வழிகள் நடத்தினாரு. அத்தனை வழிகள் எல்லாம் அவர் நியாயம் உள்ள தேவன். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள, அவர் நீதியும் செம்மையும் ஆனவர். ஆண்டவரை மட்டும் பாடுறார், தேவனை மட்டும் முன் வச்சு அழகா பாடுறார். உங்கள் சாட்சி எப்படி இருக்கு? போனேன், வந்தேன், உக்காந்தேன், எழும்பினேன், பேசினேன், வந்தேன் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சாட்சி எப்போ இருக்கு? நம்ம சாட்சியில் பிரதானமாக 99% அவர் இருக்கணும், 100% அவர் தான் இருக்கணும். உள்ளுக்குள்ளே ஏதோ உங்கள் வாழ்க்கை நடந்த சம்பவம்லாம் 0.1 அவ்வளோதான் இருக்கணும். உங்கள் சாட்சி எப்படி இருக்கணும்? சும்மா வாழா கொலவாளான்ட்டு இருக்கக்கூடாது. தெளிவாக அப்படி கோல் வச்சு டார்கெட் பண்ணி அடிச்சு போயிட்டே இருக்கணும். சாட்சியில் 30 செகண்ட்லாம் சரி வாழ இழுத்து எல்லாரும் சாஞ்சி சரிய விட்டுறக்கூடாது. சாட்சி சொல்கிறேங்கிற பேரில் இந்த அண்ணனா சாட்சி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போன்றக்கூடாது. எல்லாரும் புரியுதா உங்களுக்கு? ரத்தன சுருக்கமாக ஒரு ஆள் கீழே குனியக்கூடாது, ஒரு ஆள் சாயக்கூடாது. அப்படி கவனமாக ஞானமாக ஸ்பிரிட்டில் தெளிவாக கத்தரை முன் வச்சு அடித்தா கோழியாத்து கீழே விழணும், பேசுனா ஜனங்கள் மேலே எழும்பணும். இந்த மாதிரி சாட்சியை சொல்லிட்டு என்ன செய்யணும்? வரணும். அந்த மாதிரி நம்ம உருவாக்கப்படணும். கவனிங்க, இப்படி அதுகளை கூப்பிட்டு சொல்கிறாரு. அப்போது எல்லாம் என்னுடைய கற்பனையின் தியானத்தில் ஒரு சின்ன இமேஜினேஷன். அப்போது அதுகள்லாம் மோசை நிறுத்து, இடையில நீ ஒரு வார்த்தை சொன்னியே, அதை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்குது. என்ன வார்த்தைன்னா,
நீ என்னமோ அவர் வழிகள் எல்லாம் நியாயம், நீ ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த வார்த்தை எங்களுக்கு புரியலை. ஏன்னா உங்களை நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீ வந்த பாதையில் நீ பலவிதமான பாடுகளை அனுபவிச்சிருக்கிற, நீ ஏராளமான உபத்திரவங்களை அனுபவிச்சிருக்கிற, நீ கொஞ்சம் நஞ்சம் அனுபவிக்கல, ஏகப்பட்டதை அனுபவிச்சிருக்கிற. நீ 80 வயசு வரைக்கும் வெளியில் தெரியாமலே இருந்த. உன் பாடு அதிகம், உன் கண்ணீர் அதிகம், உன் சிறுமை அதிகம், உன்னுடைய துயரங்கள் அதிகம், அனைத்தும் அதிகம். இப்படி நீ கடந்து வந்திருக்கும் பொழுது அவர் வழிகள் நியாயம் அப்படிங்கிறது இவ்வளவு ஸ்ட்ராங்கா நீ சொல்றையே, அதை எங்க பார்த்த? அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. எங்களுக்கு புரியல, புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. இப்போ அதான் செய்தி, இப்போ அதான் செய்தி, இதான் முகவரை. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா? கைகளை உயர்த்தி, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே கிருபை உள்ள. அப்போ உடனே இப்போ கவனிங்க சார். இப்போ மோசே எதை பார்த்து தன் வாழ்க்கையில அனுபவிச்சு இந்த சாட்சியை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவருடைய வழிகள் நியாயம் அப்படிங்கறது எதை வச்சு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் கவனிங்க. தேவன் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அமைதியாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாருமே முடிவில் இணைந்து சொல்லக்கூடிய ஒரு சாட்சி, என் கர்த்தருடைய வழிகள் அது நியாயமானது தான் என்பதை. தேவனுடைய அமைதியை அனுபவிக்கிற பிள்ளைகளுடைய வழிகள் சொல்ல முடியாத வழிகள். மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய அமைதியை அனுபவிக்கிற பிள்ளைகளின் வழிகள் சொல்ல முடியாத வழிகள். ஆனா இவ்வளவு வழிகளை அனுபவித்தவர்கள் முடிவில் கர்த்தரின் வழி நியாயமானதா என்று சொல்லுவார்கள். க்ளோரி. கவனிங்க. அப்போ இந்த சாட்சியை மோசே எந்த லொக்கேஷன்ல, எந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்றாருன்னா, எகிப்திலேருந்து வெளியே வந்தாச்சு. வெளியே 40 ஆண்டு கடந்து கிட்டத்தட்ட கானான், கண்ணை இப்படி எடுத்து பார்த்தா கானான் தெரியும். இப்படி கண்களை தூக்கி அப்படி மலையில் ஏறி நின்று பார்த்தா தேசம் தெரியும். ப்ராமிஸ் லேண்டு கண்ணுக்கு நேராக இருக்கு. இப்போ இப்படி சொன்னா சரியா இருக்கும். வாக்குத்தத்த தேசத்தின் விளிம்பு, சொல்லுங்க, வாக்குத்தத்த தேசத்தின் விளிம்புல நின்று சொல்றார். ஆனா ரியலா நீங்க பாருங்களேன், ஆக்சுவலா எகிப்திலிருந்து வெளியே வரும் பொழுது கர்த்தர் முன்னால இருக்கிறாரு. கர்த்தருக்கு பின்னால மோசே, மோசைக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனம், 30 லட்சம் ஜனம். அப்போ 30 லட்சம் ஜனத்துக்கும் முன்னால யார் இருக்கா? மோசே. ஆனா அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிச்சா? சொல்லுங்க, கிடைச்சா? இல்ல. அத்தனை பேருக்கு கிடைச்சிச்சு, வந்த எல்லாருக்கும் கிடைச்சிச்சா? எல்லா ஜனங்களும் உள்ள போனாங்க. ஆனா வெளியே கொண்டு வந்தையும் உள்ள போகல. கவனிங்க விசுவாசிகளே, இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இதுல தான் ஊழியக்காரர்களை நீங்க புரிந்து கொள்ளணும். இதுல தான் ஊழியக்காரர்களுக்கு உங்களுடைய கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம். என்ன பரிதாபம் இல்லை, என் வாழ்க்கையை என்ன ஒரு 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 பெரிய தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வழி நிறைந்த ஒரு ஆண்டவருடைய கட்டளை பார்த்தீங்களா? எல்லாருக்கும் உள்ள போக சொல்றாரு, வந்த எல்லாரும் உள்ள போன்றார். ஆனா வெளியே அழைத்து வந்த இவனால உள்ள போக முடியலை. இந்த சிச்சுவேஷனை இவனை கொண்டு வந்து நிறுத்தினது யாரு? ஜனங்கள். இந்த இடத்துக்கு அவனை கொண்டு வந்து, ஏன்னா ரியலா அவன் கேரக்டர் அது கிடையாது. அவன் கேரக்டர் என்னங்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கார். என் வீட்டில் எங்கும் பூமியில் இவன் சாந்த. அப்போ தேவன் போய் சொல்லுவாரா? தேவன் அப்படி பூசி மொழிகி அவர் இல்லாததை ஒன்று பாலிசா பேசுவாரா? அவனுடைய ரியல் கேரக்டர் அதான், சாந்த குணம் உள்ளவன், உண்மை உள்ளவன். இதுதான் ரியல் கேரக்டர். ஆனால் சிலருடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அவர்களுடைய கேரக்டரை கொஞ்சம் தாண்டி அவங்களை செயல்பட வைக்கும். தெரியுமா? அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததும் ஜனங்கள். இவன் தான் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றவன், இவன் தான் அந்த காலிங் இவனுக்குரியது தான், இவன் தான் வெளியே வந்தான், வெளியே கொண்டு வந்தான், இவனை கொண்டு தான் அவ்வளோ பெரிய காரியம் தேவன் செய்தார். ஆனால் இவன் உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த நிர்பந்தத்தை கொடுத்தது இந்த ஜனங்கள். அவர்களுடைய ப்ரெஷர்னால இவன் ஒரே இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல
இவன் கொஞ்சம் காரியத்தை மாற்றி செஞ்சதுனால அடிக்க சொன்னாரா பேச சொன்னாருங்கிறத விட்டுட்டான். ஏன்னா அவ்வளவு ப்ரெஷர். அவன் பெரிய தவறு செய்யலாம். அந்த ஒரு இடத்துல ஆண்டவர் என்னை பரிசுத்தம் பண்ணவில்லைன்றாரு. இந்த இடத்துல கீழ்ப்படியில் இந்த ஒரு வார்த்தையை நீ மாற்றி செஞ்சுட்ட அப்படின்ட்டு எனக்கு நான் எப்படி பார்த்தேன், நான் கம்பை எடுத்துட்டு கோவத்தில் இவனுங்களை தான் அடிக்க போனான். வேற வழியில் இவனுக்கு அடிக்க முடியாதுன்னு போட்டு கமல் போய் அடித்தான். சில நேரத்தில் அடிக்க முடியாதுன்னு செவத்தில் போய்ட்டு முட்டு வைக்க தெரியுமா, அந்த மாதிரி இவன் அந்த கண்மலையை அடிச்சுட்டான். அப்போது இந்த ஒரு விஷயத்தில் அவனுடைய காரியம் மொத்தமும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆண்டவர்கிட்ட பேசி பார்க்க, நோ அதை பற்றி பேசாத, நீ ரொம்ப பேசுகிற நானே மனம் மாறிடுவேன்டா, அதை பற்றி பேசாத அப்படின்றார். ஆனால் அவனுக்கு ஒன்று செஞ்சார், சரிங்க வா, உன்னால் உள்ளே போக முடியல, அது எப்படி இருக்குன்னு நான் உனக்கு காமிச்சு கொடுக்குறேன் வா அப்படின்ட்டு மலைக்கு மேலே கூப்பிடுவார். மலைக்கு மேலே வர சொல்லி அந்த பாரு ஆண்டவுடைய மெர்சியை பாருங்களேன், அவன் மேலே வச்சு அந்த இறக்கத்தை பார்க்கலாம், மேலே வச்சு அவனுடைய அந்த இருதயத்தை தேவன் அறிந்து அவனுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்குறாரு. மேலே கூட்டு வந்து அவனுக்கு காணான் இன்னும் தூரமாக இருக்குது, இன்னும் போகணும் கொஞ்சம் தூரம். அந்த காலத்தில் பைனாக்குலர்லாம் கிடையாது இல்லையா. ஆண்டவர் அந்த காணான மலை உச்சியில் அவனுக்கு காண்பிச்சாருன்னு நான் எப்படி பார்க்குறேன்னா ஜூம் பண்ணியிருக்கேன். காணான அப்படியே பாரு பாரு, இதான் யோர்தானு, பாரு பாரு பாரு, இதான் எருசலேம், இங்கே தான் தேவாலயம் வரப்போகுது, இங்கே தான் தாவீது வரப்போகிறான், பாரு பாரு, இதான் யூதையா, இதான் கலிலேயா, இதுதான் வாக்குத்தத்த பூமி, இங்கே பாரு, இதான் மனாசாக்கு, இதான் யூதாவுக்கு, இதான் நப்தலிக்கு, இங்கே பாரு, இதான் பாரு ஓன் கோத்திரத்துக்கு, இதான் அப்படின்னு எல்லா ஏரியா மொத்த காணானையும் கிட்டத்தட்ட அவனுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு டூர் கூட்டு போயிட்டார். அப்போது ஜூம் பண்ணி காமிச்சிட்டு அவனுக்கு அதை ஆண்டவர் வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்குறார். ஆனாலும் நம்ம பார்வையில் அவன் உள்ள வரலைங்கிற ஒரு வழி இருக்கு. ஆண்டவர் வந்து உங்களை டீல் பண்ணுறது வேற, ஊழியனை டீல் பண்ணுறது வேற. உங்களை பனிஷ் பண்ணுறது வேற, அவனை பனிஷ் பண்ணுறது வேற. உங்களுக்கு ஒன்றுன்னா அவனுக்கு மீது இருக்கிற 99 நீங்க ஒன்று தான் வாங்குவீங்க, ஆனால் அவன் எவ்வளோ வாங்குவான்? 99. ஸோ உங்களோடு டீல் பண்ணுறது வேற, அவர்களோடு தேவன் டீல் பண்ணுறது வேற. எவர்களுக்கு அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு அதிகம் கேட்கப்படும். அப்போ இந்த புரிதல் சபையாருக்கு இருக்கணும். இந்த புரிதல் வந்து சபையில் நான் மட்டும்தாங்கிற எண்ணம் யாருக்கு இருக்கக்கூடாது. என் வேலை முடிஞ்சாங்கன்னு நினைக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு ஊழியருக்கு உதவி செய்யணும். உதவி செய்ய முடியாவிட்டால் அட்லீஸ்ட் உபத்திரவமாவது செய்யாமல் இருக்கணும். ஏன்னா அவனுக்கு இருக்க ப்ரெஷர் அதிகம். உன் ஒருத்தன் காரியம் மட்டும் அவனுக்கு கிடையாது, உன் ஒருத்தி காரியம் மட்டும் அவனுக்கு கிடையாது. இந்த புரிதல் எப்போ சபைக்கு வருதோ, இந்த மெச்சூர்டு எப்போ சபைக்கு வருதோ, சபை வளருதுன்னு அர்த்தம், சபை தரமாக இருக்குன்னு அர்த்தம். அதனால உங்க எல்லாருக்கும் இந்த முதிர்ச்சி வரணும்னு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. பிரஷர் அவருக்கு அதிகம், அவருக்கு வேலைப்பளு அதிகம், அவருக்கு அதிகம் கணக்கு கொடுக்கணும். சில நிர்பந்தத்தை அவருக்கு நாம் கொடுக்க கூடாது. கண்டிக்கக்கூடிய அளவுக்கு நிர்பந்தத்தை அவருக்கு கொடுக்க கூடாது. ஏன் சிலர் வந்து அப்படி பொங்கி எழும்புறாங்க அப்படின்னா, நான்லாம் இப்போ பார்க்குறேன் நிறையா இடத்துல ஊழியர்களுடைய செய்கையில் பார்த்து ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஆதியில் நான் நினச்சது உண்டு. இப்போ நினைக்கிறேன் 100% அது சரி. நான் வேறு வழியே கிடையாது. இவ்வளோ பேர் நடத்தணும்னா சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஐயா மார்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுப்போம். உங்கள் வீட்டில் அம்மாவை சேர்த்து பிள்ளைகளை சேர்த்து 3 பேர் என்ன பாடுபடுறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு காரியத்தை சரிப்படுத்துறீங்க, என்ன பாடுபடுறீங்க? பாடுபட்டு கிரவுண்டு தான் எல்லாம் முடியே விழுந்துருச்சு எல்லாருக்கும். அவளோடு போராடிப்போம். சிலருக்கு வந்து இருக்கு கருப்பெல்லாம் மாறி வெள்ளை ஆயிடுச்சு. இது இளநரை, நீங்கள் வேற ஒன்று நினைக்காது. இது வந்து இளநரை, யூத்துக்கு வரும்ல அந்த இளநரை, சால்ட் அண்ட் பெப்பர். ஆனால் ஒரிஜினலுங்க, நீங்கள் வேற இனத்தையாக கலைங்கொள்ளாதீங்க. ஒரிஜினல் இயற்கை. சரி கவனிங்க. அதான் பாருங்க, அவங்க முகமெல்லாம் தொங்கி தோலெல்லாம் சுருங்கி ஆளெல்லாம் இழைச்சி. ஏன்னா ஒரு விஷயத்தை குடும்பத்தில் வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வர அவ்வளோ பாடு இருக்குது, அவ்வளோ பாடு இருக்குது. இங்கே இருக்கிற உங்களுக்கும் அந்த பாடு உண்டு.
பிள்ளைகளை நடத்துகிற விஷயத்தில் எவ்வளோ பாடு. அப்போது அந்த அந்த ப்ரெஷரை நீங்கள் உள்வாங்கி, அப்போ சபைனா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், எவ்வளோ காரியம் இருக்குது, அதை நீங்கள் அறிந்து நீங்கள் இந்த சம்பவத்தை மனதில் வை. நம்மளால் ஊழியருக்கு ஒரு நிர்பந்தம் வந்துடக்கூடாது, ஒரு நிர்கதியான ஒரு நிர்பந்தம் வந்துடக்கூடாது, மோசைக்கு அன்னைக்கு அவர்கள் கொடுத்தது போல வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் சர்ச்சுக்கு இருக்கணும். அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கு இருந்ததுன்னா மோசை நிச்சயம் உள்ள வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அத்தனை பேர் மோசையை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த தவறு எந்த சபையிலையும் இந்த சபையில் நடைபெறாதபடி தேவன் சபைக்கு அந்த முதிர்ச்சியை தேவன் தருவாராம். இப்போ விஷயத்துக்கு வருவோம். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள், விரோதமான சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் முடிவில் அவர் வழிகள் எல்லாம் நியாயம் உள்ளது தான் என்று எல்லாருமே நம்ம ஒரு நாள் சொல்ல போகிறோம். இப்போ மோசே விளிம்பில் வந்தான், ஆனால் உள்ளே போகலை. இந்த சிச்சுவேஷனில் எப்படிங்க சொல்கிறதுக்கு அவனுக்கு இருதயம் வருது? இப்போ நம்மளாக இருந்தால், நீங்களாக இருந்தால், நானாக இருந்தால் அதை என்ன செய்வோம்? என்னாண்டு ஒரே இது என்னப்பா நியாயம்? என்னையை கொண்டு தான் இவ்வளோ விஷயம் செஞ்சீங்க, என்னையை கொண்டு தான் அவனுங்களை வெளியே கொண்டு வந்தீங்க, இப்போ என்னையே உள்ளே போகக்கூடாதுங்களே, இது நியாயமா? நியாயமா? அப்படிங்க நியாயமா? அவன் நியாயமான்னு கேட்டிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் கேள்விக்கு இடமில்லாதபடி அவர் வழிகள் எல்லாம் நியாயம். நம்ம அடிக்கடி என்ன கேட்கும், இது நியாயமா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? அடிக்கடி ஆண்டவர்கிட்ட என்னப்பா இது நியாயமா உங்க பார்வையில் அப்படின்னு அடிக்கடி ஆண்டவர்கிட்ட நியாயமா நியாயமா நியாயமான்னு கேட்குறோம். ஆனால் எவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு பாதிப்பை வைத்து கொண்டு இது உங்க வழி நியாயம்னு அவரால் சொல்ல முடியுது. இவரை போலவே கடந்து வந்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக மிஷனரிகள் வாழ்வு, அநேக அப்போஸ்தலர்கள், முன்னாலே போன முன்னோடிகள், அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள், போராட்டம், கஷ்டம், அநியாய செயல்கள் அவ்வளவு அதிகமாக வந்தாலும் கூட ஒருவர் கூட ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ விட்டு கொடுக்கவோ இல்லை. சபை பிதாக்களில் ஒருவர் தெர்த்துலியன் தன்னுடைய 99வது வயதில் ரோம அரசாங்கம் சிறைபிடித்து அவரை கொண்டு போய் 99ல் கொண்டு போய் சிறைபிடிச்சிருக்காங்க. அவர் வயசு 90க்கு மேலே. அப்போ போய் அவரை சிறைபிடித்து அவரை கொலை செய்ய போகிறாங்க. அவரை கொண்டு என்ன செய்ய போகிறாங்க? அப்போ கூட சொல்கிறாங்க, இந்த வயசுலேயும் நீ சாகணுமா அப்படின்ட்டு, இயேசுவை மறுதளிச்சிட்டா நான் உன்னை நாங்கள் விடுதலை ஆக்கிறதோம் அப்படின்றாங்க ரோம அரசாங்கத்தில். தெர்த்துலியங்கிறது சர்ச் ஃபாதர், அதாவது சபை பிதா. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னுடைய இந்த 90 வருஷ காலத்தில் இத்தனை ஆண்டுகள் என் ரட்சகர் இயேசுவை நான் சேவித்து வருகிறேன். ஒரு முறை கூட என் வாழ்வில் அவர் எந்த அநியாயமும் செய்ததில்லை, எனக்கு எந்த தீமையும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட என் ரட்சகரே நான் எப்படி மறுதளிப்பேன் அப்படி சொல்லிட்டு, என் தேவனே என் இயேசுவே அப்படின்னார். அங்கே அவரை கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட பாதையில தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். அவர்கள் போன பாதையில தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் போய்கிட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு நடந்ததை விட இங்கே யாருக்கும் அநியாயம் நடக்கவில்லை. அவர்களுக்கு நடந்ததை விட இங்கே யாருக்கும் கஷ்டங்கள் வந்துவிடவில்லை. ஏதோ ஒரு மனித வாழ்வில் மாற்ற முடியாத இயற்கையின் நியதி, அதை மட்டும்தான் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சூழ்நிலைகள் மத்தியில் இந்த சத்தியங்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட பின்போ ஒரு முறை கூட 1000 வந்தாலும் சரி, எத்தனை வந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் குறை சொல்லவோ முறுமுறுக்கவோ கேள்வி கேட்கவோ இருதயம் துணியக்கூடாது. எல்லா நேரத்திலும் என் கர்த்தரின் வழிகள், இதில் நம்ம உறுதியா இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மோசேயினுடைய பாதையில் அந்த சூழ்நிலையில் அவர் சொல்றார். இப்போ கொஞ்சம் சம்பவத்துக்கு வருவோம். நீங்க மோசேயினுடைய காரியங்கள் ஆரம்பத்தில் இருந்த எதுவுமே எளிதா இல்லை, எல்லாமே கடினம், எல்லாமே கடினமாக இருந்தது ஆரம்பத்தில் இருந்து. கர்த்தர் அவரை அழைக்கிறாரா, ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, அழைச்சி கொண்டு வரார், அடையாளங்களை கொடுக்குறார், அற்புதம் செய்கிறாரு, அவனுக்கு காளியை கொடுக்குறாரு, வாக்கு சொல்றாரு, வா உன்னை அனுப்புவேன், ஜனங்களை உன்னை கொண்டு வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு கர்த்தர் அவனை அழைக்கிறார். ஒரு 2 அதிகாரம் அவனோடு பேசி உறுதி கொடுத்து அடையாளங்களை கொடுத்து அவனை அனுப்புகிறார்.
இப்போ நல்லா அவன் நிரம்பி அவன் ஸ்பிரிட்ல ஃபுல்லாகி ஜனங்கள்கிட்ட வாரான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்களுக்கு ஃபுல்லானதான் மேலே ஏற ஒரு தைரியம் இருக்கும். கவனிங்க, நல்லா ஃபுல்லானதான் பார்த்து எல்லா கவனிங்க, ஸ்பிரிட்ல ஃபுல்லானதான். புரியுதா? ஸ்பிரிட்ல ஃபுல்லானதான் பலிபீடத்தில் தைரியமாக மேலே ஏற முடியும். இதில் ஃபுல் ஆகலைன்னா மேலே தைரியமாக ஏற முடியாது. இன்றைக்கும் அந்த பயம் உண்டு. அப்போது எனக்கு கடந்த முறை ஒரு மிஷினரி வந்தார். அவரோட பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் ஷேர் பண்ணேன். அவரும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணார். இப்போது இன்றைக்கி எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாலும், எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும், எத்தனை 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணாலும், இன்றைக்கும் ஆவியில் ஒரு பயம் இருக்குது. பலிபீடத்தில் ஏறும் பொழுது நான் அவரை சொன்னேன், இன்றைக்கும் கர்த்தருக்கு மகிமையாக கர்த்தருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி சொல்கிறேன். கிட்டத்தட்ட நான் ரட்சிக்கப்பட்ட 2000 பிரசங்கம் பண்ணுறேன். 2000, 2001, 2 தெரு பிரசங்கம் அப்போயே ஆரம்பித்தாச்சு. 2001 தெரு பிரசங்கம்லாம் ஆரம்பித்தாச்சு, சுவிசேஷ ஊழியம். ஸோ இப்போ நீங்கள் கிராமங்கள் நடத்துகிற ஊழியங்கள்லாம் அப்போ தெருவில் தான் நடக்கும். முத்தத்தில் நடக்கும், முச்சந்தியில் நடக்கும், 4 முனையில் நடக்கும். அப்போது அந்த நேரத்தில் 2001, 2 ஸோ 2000க்கு அப்புறமே ஆண்டவருக்கு கிருபையில் முதல்ல சின்ன பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்ணி பழகி அதுக்கப்புறம் அப்படிலாம் பண்ணி இத்தனை வருஷம் தேவ கிருபையில் கர்த்தருக்கு மகிமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாலும், இன்னைக்கும் இப்போவும் இந்த மாலை கூட்டம் வரைக்கும் சொல்கிறேன், வருகை வரைக்கும் இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணுறேன். பலிபீடம் ஏறும்பொழுது ஒரு பயம் இருக்கும். அந்த ஆவியில் ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருக்கும். நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சரியான இடத்துல இருக்கீங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம் பாஸ்டர். இந்த பயம் இருக்க வேண்டிய ஒரு பயம், இந்த பயம் இருக்க வேண்டிய ஒரு பயம் அப்படின்ட்டு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்துச்சா. டாக்டர் பில்லி கிரஹாம் ஐயா ஒரு கான்ஃபரன்ஸில் பேசும் பொழுது அவர் ப்ரீச் பண்ணுறாரு. ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. முடித்த உடனே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க அப்படின்றாங்க. அப்போது கேட்கும்பொழுது ஆளுக்கு ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. அப்போது அவர் இன்னொரு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு ஊழியர் ஒரு கொஸ்டின் பண்ணுறார். கொஸ்டின் பண்ணும்பொழுது இப்போ நான் சொல்கிறேன் இதே தான், எவ்வளவு தான் பிரசங்கம் பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டில் ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, இதை சரி பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அவர் வேர்ல்டு நம்பர் 1 எவாஞ்சலிஸ்ட். அவர் சொல்கிறாரு, இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பலிபீடம் ஏறும்போது என் கை நடுங்கும் அப்படின்னாரு. டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்ன சாட்சியை நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் யார், உலக லட்சக்கணக்கான முன்னால் பேசுவார், கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவார். அவர் சொல்கிறார், இந்த நிமிஷம் வரைக்கும் பலிபீடம் ஏறும் பொழுது என் கை நடுங்கும், ஒரு பயம் இருக்கும். வார்த்தையை கொடுத்து ஜனங்களை ஆற்றுக்கால் கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த ஷூட்டிங் எல்லாம் நார்மல் ஆகும் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இதுக்கு ஒரு பதில் கிடச்சிச்சு. இது ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்கிறாரு, அவர் விஷயத்தில் அசட்டையாக நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான அடையாளம் போல. அப்போ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, மோசே நல்ல ஸ்பிரிட்டில் ஃபுல்லாகி இப்போ எகிப்துக்குள்ளே வரார், ஜனங்களை சந்திக்கிறார். ஆண்டவர் வாக்கு இருக்குது, அடையாளம் இருக்குது, கோல் இருக்குது, வாங்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்றார். டேய் வாங்கடா, ஏ யூதா, பென்யமீன், ஏ நப்தலி, ஏ செபுலோன், எல்லாம் வாங்க. 12 பேர் வந்துட்டாங்க, 12 கோத்திரம். மோசே நல்லா இருக்கே, எல்லாம் என்ன செய்தி? நம்முடைய தேவன், நம்முடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் முற்பிதாக்களின் தேவன் என்னை சந்தித்தார். நம்ம எல்லாரையும் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண கானானுக்கு உங்களை கொண்டு போவேன் என்று எனக்கு வாக்கு உரைத்தார். இந்த அடையாளத்தை பாருங்கள், இந்த வாக்கு தத்தத்தை சொல்லியிருக்கிறார். நம்ம தேவன் நம்மளை வெளியே கொண்டு போகிறா அப்படின்னு எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரிச்சாங்க. எல்லாம் கைதட்டி, ஓ நல்ல செய்தி, நல்ல செய்தி. உடனே எல்லாரும் ரெடி ஆகுறாங்க மனநிலைமையில. ஓகே,
நமக்கு காணான் எகிப்து முடிய போகுது, எகிப்து வாழ்க்கை முடிவுக்கு வருது, நம்ம கானானுக்கு போக போறோம். கர்த்தர் நம்மளை கானானுக்கு கொண்டு போக போறாரு. ஓகே, இனிமே நம்ம கோவப்படுறத நிப்பாட்டி இருந்தோம், சண்டை போறத நிப்பாட்டி இருந்தோம், முறுமுறுக்க நிப்பாட்டினோம். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. இரவு ஜெபம், உபவாச ஜெபம், அதிகாலை ஜெபம், வைகர ஜெபம், தரிசன காவல் ஜெபம், உபவாச ஜெபம், எல்லா ஜெபத்தையும் ஆரம்பிக்காங்க. ஆண்டவர் சந்திச்சிட்டாரு, கர்த்தர் வெளியே கொண்டு போக போறாரு. 1ஆம் தேதி வாக்கு வந்துருச்சு, கொடி ஏத்திட்டாரு. ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்ய எல்லாம் மோசே ஸ்பிரிட்ல வந்து பிரசங்கம் பண்ண உடனே ஒரு பெரிய ரிவைவல். அத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய நியூ இயர்ல எல்லாருக்கும் ஒரு ரிவைவல், எழுப்புதல். கொடி பறந்துருச்சியா? ஓஹோ, எவன் கொடி பறக்கவில்லையே, நம்ம கொடி பறந்துருச்சியா? எங்கடா அவன கொடியாரங்க? கொடிகாரன், கொடிகாரன், கொடி பிடிச்சவன். அப்போ எல்லாரும் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு அர்ப்பணிச்சு நல்லா கையை தட்டி நல்லா எழுதி வச்சு நல்லா ஹைலைட்லாம் கொடுத்து வார்த்தை வந்துருச்சு வாங்க போ அப்படின்ட்டு எல்லா வீடுகளில் போய் ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் இல்லையா? யாரை பத்தி பேசுறேன்? நான் யாரை பத்தி பேசுறேன்? மோசையை பத்தி இல்ல, என்னையும் உங்களையும் பத்தி தான் பேசுறேன். எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் பார்வோனை சந்திக்க போறாங்க. பார்வோனை சந்திக்க போனா எங்க ஆண்டவருக்கு இவன் நினைச்சான், எப்படி ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் வந்துச்சோ அதே மாதிரி பார்வோன்ட்ட சொன்னா பொத்துன்னு கீழே விழுந்துருவான், போங்கன்னு சொல்லி உடனே அனுப்பிச்சிருவான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? அதாவது பிரசங்கம் பண்ணின எங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு காலையில் வரைக்கும், நேற்று இரவு வரைக்கும் என்னுடைய ஜெபங்களில் ஒன்று, பிரசங்கம் பண்ணி இறங்கினவனே அப்பாடா அப்படி சந்தோஷப்படுறதில்ல, நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது இந்த ஜனத்தின் வாழ்க்கையில் நிறைவேறணும். சீரியஸாக சொல்கிறேன், இது ஒவ்வொரு நாளும் இது ஆண்டவர்கிட்ட கேட்பேன். இது வெறும் பிரசங்கமாக உற்சாகப்படுத்துகிற பிரசங்கமாக போயிடக்கூடாது. நீங்கள் என்ன பேசுனீங்களோ அது இந்த ஜனம் பார்க்கணும், அது ஜன வாழ்க்கையில் பார்க்கணும், அவரவர் சொந்தமாக பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமையாக ஒவ்வொரு நாளும் ஆராதனை முடிஞ்ச உடனே நிறையா சாட்சி. இன்னைக்கு நான் அப்படி ஒன்றும் வாக்குத்தத்தம்லாம் இன்னைக்கு நான் பேசவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் இந்த கம்யூனியனை பற்றி சபைக்கு ஒரு விளக்கம் வேணும்னு தெளிவாக எனக்கு சொன்னதுனால அதை பற்றி பிரசங்கம். ஆனால் இன்றைக்கும் சில சாட்சிகள் வந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இப்போ நிறையா சாட்சிகளை கேட்குறோம். எனக்கே ஞாபகம் இல்லை. நிறையா அவங்க சொல்கிறாங்க, அன்றைக்கி இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, இந்த பாருங்க 2வது ஆரம் இல்லையா 3வது ஆரம் இல்லையா கங்கங்குளத்தில் அந்த சிஸ்டர் வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. நானும் பாசமாக ஜோம் பண்ண போனேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. போய் அவங்கள ஜோம் பண்ணாலும் நான் உள்ளே போகும்போது ஏதோ நான் சொன்னேன், நான் எனக்கு ஞாபகம் இல்லை. இத்தனை வீட்டுக்கு போகும்போது என்ன சொன்னேன்னு என்ன எழுதி வச்சு தான் இருக்க முடியும். அந்நேரம் ஸ்பிரிட்டில் மைண்டில் வரது பேசி உற்சாகப்படுத்தி ஜோம் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்போ நான் ஏதோ உள்ளே போன உடனே ஏதோ சொல்லியிருக்கிறேன், எனக்கே ஞாபகம் இல்லை. அவங்க சொல்லி தான் எனக்கே தெரியும். உள்ளே வந்த உடனே பாஸ் இந்த வார்த்தை சொன்னாங்க. முடிஞ்ச உடனே சொல்லிட்டு போனாங்க. சொன்னாங்க வாடகை வீட்டுக்கு போனவங்க இப்போ அந்த வீடு அவளுக்கு சொந்தமாயிடுச்சு. போன வாரம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டாங்க, எல்லை சுதந்திரிச்சாச்சு, எல்லை விரிவாக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அப்போ 3வது வாரம் இன்னொரு சாட்சி வந்துச்சு. அதாவது மொர்தெகாய்க்காக ஆண்டவர் ஆகாஷ் வேற தூங்க விடாமல் அவனுக்கு ஒரு அற்புதம் செஞ்சார் அப்படின்னு அந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. வேலையில் ப்ரொமோஷன் கர்த்தர் தந்திருக்கிறார். இப்படி நிறைய பேர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எங்களுக்கு என்ன ஒரு விருப்பம் இருக்கும்னா, எதை பிரசங்கம் பண்ணமோ, எதை கர்த்தர் சொல்லி நம்ம சபைக்கு சொன்னோமோ அதை ஜனத்தின் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேறணும், அது பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பும் ஆதங்கமும் ஊழியர்லாம் எங்களுக்கு உண்டு. அது ஒரு கற்ப வேதனைக்கு இணையான ஒரு வழி உண்டு எங்களுக்கு. அப்படி எழுப்புதலாக இருக்கும் பொழுது மறுநாள் பார்வோன்ட்ட போய் சொன்னவனே விட்டுவான்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே சீன் மாறுது. என்ன மாறுது? 1ஆம் தேதி நல்லா தான் இருந்துச்சு, முதல் வாரம் வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. முதல் சண்டே முடிஞ்ச கம்பெனிலாம் எடுத்துகிட்டு மறு வாரம் போனால் என்ன மாறுது? கொடியை காணோம், பறந்த கொடியை காணோம். சீன் மாறுது, டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. சோர்வடையக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை எதிராக இருக்கு. கடைசியில் ஜனங்கள் மோசையையும்
மோசே தேவனையும் சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை மாறிட்டு. நல்ல வாக்குத்தத்தத்தை சபைக்கு சொல்லிட்டு போய் மறுநாள் ஏதாவது ஒரு செய்தி காதுக்கு வந்தா அந்த வழி உலகத்துல யாருக்குமே வராத வழியா இருக்கும். எங்களுக்கு ஒரு துயர செய்தி காதுக்கு வந்துருச்சுன்னா அந்த வழியை சொல்லவே முடியாது. அப்போ முதல் பாயிண்ட் எங்களுக்கு என்ன வரும்னா, அப்போ இந்த ஜனத்தின் விசுவாசம் என்ன ஆகும், இந்த ஜனம் எப்படி நிலைச்சு நிற்கும், இந்த ஜனம் எப்படி சபையில உறுதியா இருக்கும், கர்த்தர் மேல விசுவாசம் எப்படி இந்த இதுதான் எங்களுக்கு ஓடும். அப்போ அங்க நிலவரங்கள்லாம் வாஸ்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா யாத்திராமத்தை கொஞ்சம் புரட்டி வச்சுக்கோங்க. யாத்திராமத்தை 4க்கு வாங்க. யாத்திராம 4க்கு வாங்க. 4க்கு வாங்க. 4 கடைசி வார்த்தையை பாருங்க. 30, 31 வாசி. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய, வேகமா வாசி, நீங்க கவுனிங்க கூட வாங்க. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். கவுனிங்க, அடையாளங்கள் எல்லாம் செஞ்சு காமிக்கிறான். பாருங்கடா 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 அப்படின்னு கொடியெல்லாம் செஞ்சு வாங்கி வந்து காமிக்கான். கொடிய செஞ்சு வாங்கி வந்து கொடியை காமிக்கான், அதை காமிக்கான், இதை காமிக்கான், நல்லா காமிக்கான். அற்புதங்கள்லாம் பார்த்தோன்னு ஜனங்க டாடா 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 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து ஜனங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த வசனம் போ. ஜனங்கள் விசுவாசித்தார்கள். என்ன பண்ணாங்க? சத்தமா சொல்லுங்க. நான் யாரை பத்தி பேசுறேன்? வாசி. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்படியே பயங்கரம், பயங்கர ரிவைவல். இதுக்கு பேர் தான் என்னது சொன்னேன்? ரிவைவல். எழுப்புதல் வந்துருச்சு. சபையில எழுப்புதல் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ மறுநாள் மறு அதிகாரத்துல சிச்சுவேஷனை பாருங்க. 5 நாளை வாசி. எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். வாசி அப்படியே 6ஆம் வசனத்துக்கு வா. அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆளோட்டிகளையும் அவர்கள் தலைவரையும் நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம். அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள். அதிலே நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம். அவர்கள் சோம்பலா இருக்கிறார்கள். என்ன இருக்கிறாங்க? அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரல் இடுகிறார்கள். அந்த மனிதர் மேல் அப்படியே 10க்கு வா. அப்பொழுது ஜனங்கள் 10 கடைசி பாருங்க. உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை. 12 கடைசி தேசமெங்கும் சிதறி போனார்கள். 14 கடைசி பாருங்க அவர்களை அடித்தார்கள். 15 கடைசி பாருங்க நீர் இப்படி செய்கிறது என்ன. 16 கடைசி பாருங்க நாங்கள் அடிக்கப்படுகிறோம். டோட்டலா மாறிட்டு எழுப்புதெல்லாம் பறந்துட்டு கொடிய காணும், உற்சாகத்தை காணும், விசுவாசத்தை காணும். அது வரைக்கும் 1ஆம் தேதி ஆனா சம்பளம் டாங்கின்னு வந்து விழும். அது வரைக்கும் வேலை வந்து 8 மணி நேரம். எப்போ மோசே வந்து பிரசங்கம் பண்ணானோ, எப்போ மோசே பிரசங்கத்தை கட்டு நம்ம நல்லா கைதட்டி ஆவியில் நிரம்பி ரிசீவ் பண்ணோமோ அன்னையிலேருந்து சம்பளமும் இல்லை, வேலையும் கூடிட்டு. 8 மணி நேரம் வேலை 24 மணி நேரம் வேலையாயிட்டு. அது வரைக்கும் சம்பளம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம்பளத்தையும் நிப்பாட்டிட்டான். வைக்கோலும் இல்லை, வேலையும் அதிகம், ஓய்வு இல்லை. கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா எல்லாரும் இதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அதான் பெரிய ட்விஸ்டே இருக்கு. இங்க பாருங்களேன் 17 பாருங்க. அதற்கு அவன் நீங்கள் சோம்பலா இருக்கிறீர்கள், சோம்பலா இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்கிறீர்கள். அப்போ இருங்க இந்த இடத்துல கொஞ்சம் நான் சப்ட்ராக்ட் போயிட்டு நம்ம மறுபடியும் வரேன். எனக்கு கவனிங்க, கொஞ்சம் சப்ட்ராக்ட் போயிட்டு நம்ம வருவோம். அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, பார்வன் என்ன சொல்றான் பாருங்க, வேலைப்பழுவை கூட்டிட்டு அவன் என்ன காரணம் சொல்றான் பாருங்க, கர்த்தருக்கு எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு நீங்க கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறீங்க. அதனால உங்களுக்கு நான் எதை கூட்ட போறேன்? வேலைப்பழுவை. டெவில் எப்போதுமே தேவனுடைய ஆராதனையிலிருந்து உன்னை பிரிக்கிறதுக்கு அவன் எதை கூட்டுவான்னா, எதை கூட்டுவான்? நீங்க நினைக்கிறீங்க நான் பிஸின்னு. பிஸி இல்லை ராசா,
நீங்க கர்த்தருடைய ஆராதனைக்கு, தேவனுடைய வழிபடத்துக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு உலகத்துல எல்லாருக்கும் பெரிய தடையா இருப்பதே வேலை அல்ல. 8 மணி நேரம் எல்லாரும் கண்டிப்பா செய்யணும். வேலை பளு, அளவுக்கு மிஞ்சின வேலை, ஓவர் டைம், ஓட்டி, அளவுக்கு மிஞ்சின வேலை தேவனை உன்னை ஆராதிக்க விடாது. தேவன் இப்ப எப்போதுமே தான் கையாளுமா. உன்னைய ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னா, சமூகத்தை விட்டு பிரிக்கணும்னா ஒர்க்லோடு அதிகமாக கொடுத்துருவான். எல்லாரும் சொல்ற ரீசன் என்ன? பிசி பாஸ்டர், பிசி பாஸ்டர், வேலை அதிகம் பாஸ்டர், வேலை அதிகம் பாஸ்டர். ஜாக்கிரதை, அது பார்வோனி நாவி தேவன் விட்டு உன்னை பிரிக்கிறான். எச்சரிக்கையா இருங்க. ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தில் இறுதி வரை உறுதியாருங்கள். ஆரம்பத்தில் உள்ள வைராக்கியத்தில் இறுதி வரை உறுதியாருங்கள். யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இந்த விஷயத்தில் யாருக்கும் தேவனுடைய காரியத்தை விட்டு போடாதீர்கள். அதை ஒருபோதும் நீங்க விட்டு கொடுக்காதீர்கள். சார், விஷயத்துக்கு வருவோம். அவன் என்ன சொல்றான்? அப்போ நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு விரட்டிட்டு போங்களா, ஒழுங்கா வேலையை செய்யுங்க, சம்பளம்லாம் வராது, வேலையை மட்டும் பாருங்க. கடினமா நடத்துறான், அடி கொடுக்குறான், பயங்கர சித்திரவதை, இதுவரைக்கும் இருந்ததை விட உச்சக்கட்ட வேதனை. 19 பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளிலும், கடைசி வாசி 19 கடைசி வாசி, தங்களுக்கு இக்கட்டு வந்தது என்று கண்டார்கள். எழுப்புதலை பார்த்தவங்க, கையில கொடிய வாங்கிட்டு போனவங்க, உற்சாகம் அடைந்த ஜனம் இப்ப என்ன சொல்றாங்க? தங்களுக்கு இக்கட்டு வந்து, இக்கட்டு வந்து. இவங்க பேசிட்டு வெளியே வராங்க. அந்த பக்கம் மோசையும் ஆரணும் 2 பேரும் கைப்பிடிச்சு பேசிட்டு வராங்க. மோசே பரவாயில்ல விடு, நம்ம ஜனங்கள்கிட்ட பேசிக்கலாம், எப்படியாவது நம்ம அடுத்த வாரத்திலேருந்து கிளம்பிடுவோம், எல்லாத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாம் பொட்டி பொடிக்க எடுத்து வைங்கடா, கிளம்பி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நம்ம போயிடலாம் மாசு. அப்போ 2 பேரும் பேசிட்டு வராங்க. இவனுங்க கூட்டம் எல்லாம் வெளியே வருது. பார்வோன்ட்டு இருந்து வெளியே வந்து மோசே கண்ணில் பார்த்துட்டாங்க. மோசையை பார்த்தோன்னு, இந்த இவன் தாண்டா, இவன் பேச்ச கேட்டோம் பாடுறா, இவன் சபைக்கு வந்தோம் பாடுறா, இவன் பிரசங்கத்தை கேட்டோம் பாடுறா, இவர் வார வாரம் அப்படி செய்வாரு இப்படி செய்வாருன்னு சொல்லி நம்மளும் சும்மா இருக்க முடியாம ஆமேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தோம் பாரு, வந்து சேர்ந்துருக்கு பாருமா வாழ்க்கையில. மோசையை 2 பேரும் கூப்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் மோசையை கூப்பிடுறாங்க. இங்க வா, இங்க வா மோசே. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க? கீழே வாசி. அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரன் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள். யார் சொல்றா? 1ஆம் தேதி கொடி பறக்கும் போது ஆமேன்னு சொன்னவங்க, 1ஆம் தேதி எழுப்புதல் பிரசங்கத்துல அல்லேலூயா சொன்னவங்க, இப்ப என்ன சொல்றாங்க? எங்க வாசனையை கெடுத்து போட்டயா, எங்களை கொல்லும்படி. எப்படி பாவிகளா? எல்லாவனுக்கும் கிடைச்சது இந்த ஊழியக்காரன் தான். எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயத்திற்கு கடவர் என்றார்கள். அடுத்த வசனம் இருக்கா? அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஏன் என்னை அனுப்பினீர்? இவனுங்க படுத்தின பாடுல அவன் அழைப்புலயே அவனுக்கு சந்தேகம் வந்துட்டு. இப்ப இந்த இடத்துல ஜனங்களுக்கு மோசே மேல சந்தேகம், மோசைக்கு ஜனங்கள் கேட்குறாங்க, ஏன்பா எங்க வாழ்க்கையில நீ வந்த? நீ வராம இருந்ததாவது இந்த செங்கலை அறுத்துட்டு அன்றாட கஞ்சியை குடிச்சிட்டு வாழ்ந்துருப்பேன். நீ வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணி நாங்க சரின்னு சொல்லி நாங்க படுற பாட பாருப்பா. நீ எங்க வாழ்க்கையில வராமலேயே இருந்திருக்கலாம். யார் சொன்னீங்க? யாரா சொன்னீங்களா? இவன் எங்க வாழ்க்கையில ஏப்பா எங்க வாழ்க்கையில வந்த? நம்ம எல்லாம் சிரிக்கிறோம். அன்னைக்கு மோசையுடைய வழியை யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு நிர்கதி, ஜனங்களுக்கு என்ன பதிலும் சொல்ல முடியாது. சில நேரத்தில் ஜனங்கள் போகிற பாதையில் அவங்கள ஆறுதல் படுத்த போனால் அவங்களுக்கு வார்த்தையே சொல்லவே முடியாத அளவுக்கு எங்களுக்கு பயங்கர, ஏன்னா முந்தின வாரம் அவ்வளோ உற்சாகமாக பிரசங்கம் பண்ணியிருப்போம், ஆனால் அதுக்கு அடுத்து அவங்க போகிற பாதை கடினமாக இருக்கும். பயங்கர இழப்புகள், பயங்கர வேதனைகள் சந்தித்து உற்சாகப்படுத்த போனால் அவங்க வாட்டில் கேள்வியை கேட்பாங்க, ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது, அமைதியாக இருப்போம். ஏன்னா அந்த இடத்துல வார்த்தை பதில் இல்லை,
தேவனுடைய செய்கை தான் பதில் அங்க. இப்போ மோசைக்குள்ள அவன் ஏன் எங்க வாழ்க்கையில வந்தேன்னு அவன் கேட்கான், ஏன் வந்தேன்னு அவன் கேட்கான், இவன் ஆண்டவர்கிட்ட ஏன் அனுப்புனீங்கன்னு கேட்கான். அதாவது இப்பதான் இதுல தான் ஒரு ட்ரூத் சொல்றேன், கவனிங்க. நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்து ஜனங்கள் நல்ல ஒரு தீர்மானத்துக்கு வந்தாங்க. நல்ல தீர்மானம் எப்போ வருதோ அதை உடைக்கும்படி பிசாசு குறுக்கே அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். நீங்க எப்பெல்லாம் ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறீங்களோ, தேவனுக்குரிய விஷயத்துல எப்பெல்லாம் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறீங்களோ, அந்த தீர்மானத்தை உடைக்க பிசாசு பல வகையில போராடுவான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் அல்லது மாலையில் கர்த்தர் பேசி நீ ஒரு தீர்மானம் எடுப்ப, சரி இனிமேல் இப்படி செய்வோம் அப்படின்னு உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஊழியத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பல தீர்மானங்களை எடுத்துட்டு ஓகே அப்படின்னு நீங்கள் போவீங்க. டெவில் சும்மா இருக்க மாட்டான். உங்கள் வீட்டில் யாரையாவது எழுப்புவான், உன் சொந்த பந்தத்தில் எவனையாவது எழுப்புவான், உன் வேலை செய்கிற உன் ஆஃபீஸில், உன் ஸ்டாஃப் மத்தியில், உன்னுடைய ஸ்கூலில், கல்லூரியில் யாரையாவது எழுப்பி உன்னை உன் தீர்மானத்தை உடைப்பதற்கு அவன் வழிவகுப்பான். இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் 400 வருஷம் கழிச்சு முதல் முறையா ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தாங்க. டெவில் மறுநாளே அந்த தீர்மானத்தை உடைக்கும்படி அங்க செயல்பட்டான். அவங்க உடைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களும் அதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. தீர்மானம் உடைக்கப்பட்டுச்சு. தீர்மானம் உடைக்கப்பட்டது. கர்த்தருக்குள் பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி சொல்கிறேன், தேவனுக்குள் நீ ஒரு தீர்மானம் எடுத்தால் 1000 வந்தாலும் உறுதியாய் நின்றுபிடி. 1000 மோதினாலும் உறுதியாய் நின்றுபிடி. நீ உறுதியாய் நிற்பாயானால் தீர்மானத்தை உடைக்க வருகிற சவால்களை தேவன் உடைப்பா. சவால்களை கர்த்தர் உடைப்பா. அது பார்வோனா இருந்தாலும் உடைப்பார், அமலேக்கியனா இருந்தாலும் உடைப்பார். உன் தீர்மானத்துக்கு எதிராய் வருகிற அனைத்தையும் தேவன் உடைப்பார். ஆனால் நீ தீர்மானத்தை உடைத்து விடாதபடி எச்சரிக்கையார். சொல்லுங்க, என் தீர்மானத்துக்கு எதிரான சவால்களை என் கர்த்தர் உடைப்பா. நான் எடுத்த தீர்மானத்தை நான் உடைக்க மாட்டேன். நீங்க தீர்மானத்தை உடைக்காதீங்க. தீர்மானத்துக்கு எதிரான சவால்களை கர்த்தர் உடைப்பா. இது இந்த அனுபவம் உங்களால் தாங்கவே முடியல, ரொம்ப பயங்கரம். அப்போ மோசேயினுடைய பாடுகளில் நான் இதோட நிறுத்திக்கிறேன். ஆரம்பமே இவ்வளோ பயங்கரம், நம்ம ஈஸியாக பிரசங்கம் பண்ணுறோம், ஆனால் அவனால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியல. அப்படியே அவங்ககிட்ட ஒன்றுமே சொல்ல முடியாமல் ஆண்டவர் பாதத்தில் வந்து விழுந்துட்டான். இவ்வளவு ஆரம்பம் லகுவா இல்லை. ஆரம்பம் மோசேயுடைய ஊழியத்தில் லகுவா இல்லை. ஆண்டவரே நேரில் வந்து அழைச்சாரு, ஆனாலும் ஆரம்பம் லகுவா இல்லை. உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பம் லகு இல்லாமல் இருக்கலாம். தீர்மானம் எடுத்த போது போராட்டம் நிறையா இருக்கலாம். எல்லாம் கவனிங்க, இப்படிப்பட்ட பாதைக்குள்ளே கடந்து வந்த மோசே, நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி 40வது வருஷத்துக்கு வந்துருந்தேன். இப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்த மோசே முடிவில் சொல்கிறான், அவர் வழிகள் எல்லாம் நியாயம். ஆனால் அவன் சந்தித்தது எல்லாம் எதிர்ப்புகள், போராட்டம், பிரச்சனை, சந்தேகத்துக்கு ஏதுவான சூழ்நிலை சந்திச்சவன் இறுதியில் சொல்கிறான், அவர் வழிகள் எல்லாம் நியாயம். இந்த 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 ஆராதனையில் யாரெல்லாம் சந்தேக மனப்பான்மையோடு உட்கார்ந்துருக்கிறீர்களோ, தீர்மானம் எடுத்து உடைக்கக்கூடிய இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீர்களோ, ஒருவேளை உடைத்துட்டு உட்கார்ந்துருக்கிறீர்களோ, ஆண்டவர் என் மேலே கண்ணோக்கி பார்க்கவே மாட்டுக்காரு, என்னை மறந்துட்டாரு, என்னமோ தெரில, என் ஒருத்தியை மட்டுமே ஒதுக்கி வச்சிருக்காரு, என் ஒருத்தனை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் நடக்கு, எனக்கு நடக்க மாட்டேங்குது, என் ஃபேமிலிக்கு நடக்க மாட்டேங்குது, என் பிள்ளைகளுக்கு நடக்க மாட்டேங்குது. நான் ஒருத்தன் ஓரங்கட்டப்பட்டவனாகவே இருக்கிறேன், ஓரங்கட்டப்பட்டவளாக இருக்கிறேன், என்னன்னே தெரில. இந்த சந்தேக மனப்பான்ல நீ ஒரு நாள் மோசையோடு சேர்ந்து, என்னோடு சேர்ந்து, சபையோடு சேர்ந்து சொல்லுவாய், அவர் வழிகள் எல்லாம் நியாயம்தான், அவர் தீமை செய்கிறவர் அல்ல. ஒரு 7 காரியத்தை டக்கு டக்கு டக்குன்னு சொல்றேன். தேவன் செய்த மோசைக்கும் அவன் ஜனத்துக்கும் தேவன் செய்த 7 விதமான நியாயங்கள். கவனிங்க, ஏன் அவன் இறுதியில் அவர் வழிகள் நியாயம் சொல்றான்னா,
இந்த 7 காரியத்தை அவன் ஊழியத்தில் கர்த்தர் செய்தான். ஒரு 7 விதமான நியாயத்தை தேவன் மோசைக்கும் அவன் ஜனத்துக்கும் செய்ததுனால தான் எவ்வளவு கஷ்டங்களை அவன் சந்தித்தாலும் இறுதியில் அவன் என்ன சொன்னா, அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அப்படிங்க. நம்பர் 1, வெள்ளியும் பொன்னும், உழைப்புக்கேற்ற ஊதியம். நம்பர் 1, உழைப்புக்கேற்ற ஊதியம் அல்லது பிரயாசத்துக்கு ஏற்ற பலன். அப்படி போட்டுக்கோங்க, பிரயாசத்துக்கு ஏற்ற பலன், பிரயாசத்துக்கு ஏற்ற பலன். நம்பர் 2, நெருக்கத்தில் நெருங்கினார்கள், நெருக்கத்தில் நெருங்கினார்கள், நெருக்கத்தில் நெருங்கினார். நம்பர் 3, விடுதலையும் தண்டனையும் கொடுத்தார், விடுதலையும் தண்டனையும் கொடுத்தார். நம்பர் 4, வனாந்தரத்தில் போஷித்தார், வனாந்தரத்தில் போஷித்தார், போஷித்தார். நம்பர் 5, சரீரம் பலவீனப்பட விடவில்லை, சரீரம் பலவீனப்பட விடவில்லை. நம்பர் 6, மோசேக்காக தேவன் நிரூபித்தார், மோசேக்காக தேவன் நிரூபித்தார். நம்பர் 7, எந்த ஜனத்துக்கும் செய்யாத காரியத்தை இந்த ஜனத்துக்கு கர்த்தர் செய்தார். எல்லாம் எழுதிட்டீங்களா? மறுபடியும் ரிப்பீட் பண்ணணுமா? சரி, இப்போ நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1 என்னங்க? பிரயாசத்துக்கு ஏற்ற பலன். நம்பர் 2, நெருக்கத்தில். நம்பர் 3, விடுதலையும் தண்டனையும். நம்பர் 4, வனாந்தரத்தில் போஷித்தார். நம்பர் 5, படவில்லை. நம்பர் 6, நிரூபித்தார். நம்பர் 7, எந்த ஜனத்துக்கும். சார், இப்போ நம்ம டக்கு இதை விளக்கம் கொடுத்துட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உள்ள வசனங்களுக்கெல்லாம் போக டைம் இல்லை. இப்போ நீங்கள் தான் எனக்கு பாயிண்டை ஞாபகப்படுத்தணும் ஒன்று ஒன்றா. சார், நம்பர் 1 சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நல்லா கவனிங்க. டேய், வைக்கோல் கொடுக்க மாட்டேன், ஆனால் போய் செங்கலை இருக்கணும். நைட்டும் பகலும் வேலைப்பழுவு அதிகப்படுத்தினான், ஆனால் கூலி கொடுக்கல. வேலைப்பழுவு அதிகப்படுத்தினான், ஆனால் கூலி கொடுக்கல. இவங்க கூக்குரல் விடுறாங்க, என்ன ஆண்டவரே இது நியாயம்? இது எந்த ஊர்ல நியாயம்? இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உழைக்கிறோம், கடினமா பிரயாசப்படுறோம், உழைச்சு இழைச்சு போனோம், ஆனா பிரயாசத்துக்கு பலன் வரலையே. அழுகுறாங்க, கூக்கரலிடுறாங்க. தேவன் குறித்து வைத்தா ஜனத்தின் அனைத்து பிரயாசங்களையும் கர்த்தர் குறித்து வைத்தா. ஒரு நாள் வந்தது, இவர்கள் அத்தனை பேரையும் வெறுமனையா எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்திருந்தால் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கும், இந்த விஷயத்தில் அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கும். எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் தேவனை குற்றம் சொல்லக்கூடாது. நாளைக்கு இந்த விஷயத்தில் அவர்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று புலம்பக்கூடாது. எனவே கர்த்தர் ஒரு காரியம் செய்தார். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36 வாசி பார்க்கலாம், 35 இருந்து வாசி பார்க்கலாம். நல்லா கவனிங்க. மோசே சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள், வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்ட உடனே கொடுக்கிறதுக்கு அவனுங்க இலகுன மனசு உள்ளவங்க அல்ல. பார்வோனுடைய ஜனங்கள் அவனை விட கடினமா இருக்கிறவர்கள். ஆனா கேட்ட பொழுது அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு உழைச்சல, அன்னைக்கு இரவு பகல கஷ்டப்பட்டல, உன் கஷ்டத்துக்குரிய பலன் உனக்கு வரல, உன் பிரயாசத்துக்குரிய கூலி உனக்கு கொடுக்கப்படல. மறந்துட்டு நினைச்சியா? என் டைரியில் அதை எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு இரவு, அதாவது அவங்க அந்த புறப்படுகிற அந்த இரவு, உன் இத்தனை ஆண்டு நீயும் உன் முற்பிதாக்களும் பட்ட கஷ்டத்துக்கான மொத்த பலனையும் உன் கையில நான் கொடுக்கிறேன், மொத்த பலனையும் உன் கையில நான் கொடுக்கிறேன். அவர்களுடைய மொத்த பிரயாசத்துக்கும் ஒத்த ராத்திரியில கர்த்தர் பலனை அள்ளி கொடுத்தா
தேவன் நியாயம் உள்ளவர் என்பதை அனைத்திலும் நிரூபிக்கிற கர்த்தர் இந்த ராத்திரியில வந்த உன் வாழ்க்கையில அதிகமாய் பிரயாசப்பட்ட, கடினமாய் உழைத்த, சிறு வயது முதல் கஷ்டப்பட்ட, பலன் இல்லாம இருக்கிற ஒரு ராத்திரி வருது. ஒரு ராத்திரி உனக்கு வருகிறது. உனக்கு உன் சந்ததிக்கும் சேர்த்த பலனை உன் கையில கர்த்தர் கொடுப்பாரு. உன் தாய் தகப்பன், உன் முற்பிதாக்கள் பட்ட கஷ்டத்துக்குரிய அத்தனை பலனையும் கர்த்தர் உன் கையில கொடுப்பார். தாயே, ஒத்த ராத்திரியில மொத்த பலனையும் உன் கையில தேவன் கொடுப்பார். பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் வாரம் வாரம். குறுக்க எத்தாம்பரிய பார்வன் வந்தாலும் சரி, அவனையும் சிதறடித்து பலன் தேவனாலே வரும். ரெண்டாவது பாயிண்ட், அவங்க 400 வருஷம் நெருக்கப்பட்டாங்க. எதுக்கு நாங்கள் இவ்வளோ நெருக்கப்படுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதுக்கு என்ன பதில்னா, அந்த நெருக்கம் வந்ததுனால தான் அவங்க தேவனிடத்துல குக்கரில் இட்டாங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இட்டாங்க? குக்கரில் இட்டாங்க. வசனம் சொல்லுது கத்துறதை. நல்லா சொல்லுங்க. இப்போ இந்த நெருக்கம் வரலன்னா இவனுங்க ஜோம் பண்ணியிருப்பாங்களா? இந்த நெருக்கம் வரலன்னா இவங்க ஃபாஸ்டிங் பிரேக் வந்திருப்பாங்களா? இந்த நெருக்கம் வரலன்னா இவங்க சாயங்காலம் கொடுத்து வந்திருப்பாங்களா? அப்போ சொல்லுங்க, நெருக்கம் வந்தது. நெருக்கம் வந்ததுனால தான் நெருங்கி வந்தோம். நெருக்கம் உங்க வாழ்க்கையில் வந்ததுனால தான் நெருங்கி வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட, நான் இப்படி நெருங்கி வந்ததுக்கு காரணமே நீங்க அனுப்பின நெருக்கம் தான் ஆண்டவரே. இப்போ ஒரு கேள்வி கேட்க, கையை உயர்த்த, தைரியம் உள்ளவங்க உயர்த்துங்க. யாரெல்லாம் தேவனை நெருங்கி வர விரும்புறீங்க? அப்போ உங்களை நெருங்கி வரணும்னா என்ன வரணும்? நெருக்கம். தேவனை நெருங்குவதற்காக வாழ்க்கையில எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ அந்த நெருக்கம் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடும். தூரமா இருக்கிற ஒன்றை உன் அப்பா கிட்ட கொண்டு பக்கத்துல கொண்டு வந்து வச்சிரும். கத்தரிடத்துல பக்கத்துல கொண்டு வந்து வச்சிரும். இதுதான் அதனுடைய அசைன்மெண்ட். அதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். உன்னை அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு அந்த நெருக்கம் ஆண்டவருக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு, என் வேலை முடிஞ்சிச்சு, நான் அடுத்த வீட்டுக்கு போகணும், போயிட்டு வாரேன். அல்லேலூயா. நெருக்கத்தில் இப்ப சொல்லுங்க, தேவனுடைய வழிகள். மூணாவது பாயிண்ட், விடுதலையும் தண்டனையும். செங்கடல் வந்தாச்சு. இப்போ இவங்களாம் என்ன நினைச்சாங்கன்னா, இவ்வளவு பேரை கூட்டு வாரைய மோசே, மோசே இவ்வளவு பேரை கூட்டு வாரைய, ஒரு நல்ல பாதையை பார்த்து வைக்க கூடாது? முன்னால கடல் வந்து கிடக்கு, என்னையா நீ படிச்சவன் தானா? யாரு கேட்கா? யாரை பார்த்து கேட்காங்க? சிலருக்கு மட்டும் புரியுது. ஒரு நல்ல பாதையில புள்ள குட்டியை வச்சிருக்கோம், கைப்பிள்ளைய வச்சிருக்கோம், ஒரு நல்ல பாதையில கூட்டு போக கூடாதா? அப்போ இந்த ஜனங்களுடைய கேள்விக்கு தான் பதில் சொல்லவே முடியாது. சில கேள்விக்கு பதில் சொல்லவே கூடாது, அமைதியா இருக்கணும். துணிஞ்சு வார்த்தையை அள்ளி விடுறதுல ரொம்ப கெட்டிக்காரர்கள். நான் யாரை பத்தி பேசுறேன்? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பேசுறேன். இந்த இடத்துல ஒரு நல்ல பாதையில கூட்டு வரக்கூடாதப்பா, இங்க வந்து நிப்பாட்டி இருக்க, நான் என்ன செய்வோம் இப்போ அப்படின்னு முறுமுறுக்கிறான், கோவப்படுறான். எதுக்கு இப்படின்னு சொல்லி பாதி பேர் ஆண்டவரை பார்க்குறான், இவனும் கத்தரை பார்க்குறான். ஏன்ப்பா என்னப்பா செய்ய அப்படின்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, டேய் இன்னுமாடா என்ன புரியாமல் இருக்கீங்க? என்னங்கடா நீங்கள் விவரங்கட்டா போயிடலாம். எத்தனை வருஷம் என் பிரசங்கத்தை கேட்குறீங்க, இப்போ நான் யாரை பற்றி பேசுகிறேன்? எத்தனை வருஷம் பிரசங்கம் கேட்குறேன், இன்னுமா புரியலை உங்களுக்கு? என் வழிகள் இன்னும் உங்களுக்கு புரியலையா? என்னுடைய பர்பஸ் உங்களை வெளியே கொண்டு வருகிறது மட்டும் கிடையாது, அதை நான் எப்பயோ செஞ்சிருப்பேன். என்னுடைய நோக்கம் என்னன்னா, உனக்கு விடுதலையோ, உன்னை 430 வருஷம் சிறுமப்படுத்தினாமல, உன் பிள்ளைகளை தண்ணிக்குள்ள போட்டு கொன்னாமல, அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பையும் ரெண்டையுமே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நான் வச்சு செய்ய போகிறேன். இதுதான் என் வழிகள், நியாயம். இன்னுமா நீ என்ன புரிஞ்சுக்கிடல?
என்ன நல்ல பாதையை நடத்துங்க, எனக்கு அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்றிய, என்னை புரிச்சுக்கிட மாட்டியா? ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல இந்த ரெண்டையுமே செய்ய போறேன். இப்படி பிளான் பண்ணி அக்யூரேட்டா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதுல ஆண்டவரை மிஞ்சுறதுக்கு உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. பிளான் பண்ணாருன்னா அப்பா ஐயா அம்மாலாம் அப்படியே தாங்க முடியும், அவ்வளோ பயங்கரமா. கொஞ்சம் வெயிட் பண்ண, கோஆப்ரேட் பண்ணுங்கடா. இவ்வளவு தூரம் அங்கேருந்து கொண்டு வந்து உங்களை வெளியே கொண்டு போக மாட்டேனா? நல்லா கவனிங்க. வருதுக்கு முன்னாலேயே இந்த சில அரசியல்வாதிகள்லாம் வரும் வாசலை அப்படி திறந்து வச்சிருப்பாங்க பாருங்க. அப்படி ஆண்டவர் வந்து திறந்துலாம் வைக்க மாட்டார். கடலை முன்னக்கட்டியே திறந்து வச்சிருந்தாருன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடலை முன்னக்கட்டி திறந்து வச்சிருந்தாங்கன்னா எவனாவது பாலம் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. உள்ள பிளாட்டு போட்டுருவானுங்க. நம்ம ஊருக்காரனா இருந்தா பிளாட்டை போட்டு கிரீன் லேண்டுன்னு போட்டுருவான். என்னத்தையாவது ஒயிட் லேண்ட் வேணா வெள்ளைக்கல் மண்ண போட்டுருவான். அப்போ பொறுங்கடா பொறுங்கடா. வந்திருந்தா நீங்க வாட்டில் உள்ள ஓடி வந்திருப்பீங்க. என் வேலை என்ன தெரியும்? நீங்க வந்துட்டீங்கன்னா அவனை அதுக்கப்புறம் பிடிக்க முடியாது. நீங்க தான் அந்த திமிங்கலத்தை பிடிக்கிற புழு. நீதான் ஒன்ன வச்சுதான் அவனை நான் பிடிக்க போறேன். இதாண்டா அவனை பிடிக்கக்கூடிய தூண்டில்ல ஒன்னைத்தான் வச்சிருக்கேன். அவன் ஒன்னைய பிடிக்க வருவான். ஆனா அந்த தூண்டிலிருந்து ஒன்னை வெளியே எடுத்து அதை வச்சு நான் அவனை பிடிப்பேன். தேவனுடைய அந்த சர்வ ஞானம் புரியுதா? தேவனுடைய சர்வ ஆளுகை புரியுதா? என்ன பயங்கரம் இல்ல? விடுதலை மட்டுமல்ல, விடுதலையும் தண்டனையும். விடுதலை உனக்கு, தண்டனை உன்னை அடிமைப்படுத்தினவனுக்கு. இந்த ரெண்டையுமே தேவன், இந்த ரெண்டையுமே தேவன் இந்த ஆண்டுல உன் வாழ்க்கையில பார்க்க வைப்பாராக. புரிஞ்சுக்கோ. கத்தரை புரிஞ்சு பக்கத்தில் பார்த்து கத்தரை புரிஞ்சுக்கிடுவோம். தேவனை புரிஞ்சுக்கிடுவோம். நம்பர் 4 சொல்லு. வனாந்தரத்தில் போஷித்தா. கவனிங்க, வனாந்தரத்தில் போஷித்தா. இப்போ மறுபடியும் அதே கேள்விதான் வருது. என்ன கேள்வி வருது? எப்பா கொஞ்சம் ஊருக்குள்ள கூடி கூட்டு போனேன்னா கடைகள்லாம் இருக்கிற மாதிரி கூட்டு போனால் ஒரு ஷாப்பிங் பண்ண ஈஸியாக இருக்கும்ல. அங்கங்கே ரெஸ்டாரண்ட்டில் அப்படி வண்டியை நிறுத்தி அப்படி போய் மினி டிஃபனை சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல லஞ்சு சாப்பிட்டு டின்னர் சாப்பிட்டு போகிற மாதிரி ஒரு கடைகளாக இருக்கிற இடத்துக்கு கூட்டு வரக்கூடாதா? இவ்வளோ பேர் பிள்ளைகளுக்கு நாங்கள் பால் டப்பா எங்கே வாங்குவோம்? ஆரோக்கிய பால் எங்கே வாங்குவோம்? எங்கே போய் நாங்கள் டீ சாப்பிடுவோம்? காலங்காலத்தில் எங்களுக்கு கடையில் போய் டீயை ஊற்றினா தான் வண்டி செல்ஃப் எடுக்கும். வீட்டில் எத்தனை டீ குடித்தாலும் கடையில் போய் ஒன்று ஊற்றணும். அப்போ தான் செல்ஃப் எடுக்கும். என்ன எடுக்கும்? செல்ஃப். வண்டி செல்ஃப் எடுக்கும். பணியில் எல்லாமே டவுன் ஆகி ஒரு கடை வீதிகளுக்கு கூட்டு போவையா? கண்ணு கெட்ட தூரம் மண்ணா இருக்கு. என்னையா நீ அப்படின்ன உடனே இவங்க நினைச்சாங்க இவன் அங்க சாப்பிட்டதையே இங்க சாப்பிடுன்னு நினைச்சான். கத்தரோ இதுவரைக்கும் நீ சாப்பிட்டுறாத, ஒருபோதும் சாப்பிட்டுறாத உணவை உனக்கு கொடுக்கும்படி நான் அந்த பாதையில கொண்டு வந்தேன். யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் அந்த ஜனம் மன்னாவை சாப்பிட்டுச்சு. மன்னா இப்போயே ஆசையாக மன்னா எப்படி இருக்கும்? மன்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் ஆண்டவரே? அதை வாசிக்கும் போதெல்லாம் அப்படியே வாய் டாடாடாடா எப்படி இருக்கும் ஆண்டவரே? இந்த பயலுங்க எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றிருக்கானுங்க. தேவ பிள்ளைய சில நேரத்தில் பாதை கடினமாக இருக்கும். அந்த பாதையில் கர்த்தர் ஒரு நியாயம் வச்சிருக்காரு. யாருக்குமே செய்திராத ஒரு ஸ்பெஷல் யூனிக்க உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் சபைக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இது அவர் நியாயம் உள்ளவர் என்பதற்காக உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இங்க இருக்கிற உனக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் இவளுக்கு இருக்கா அவளுக்கு இல்லாதது உனக்கு இல்லாத அவளுக்கு, இப்படி ஒவ்வொருவருக்கு இல்லாதது தனி யூனிக்கு, தனி ஸ்பெஷல. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தேவன் செஞ்சு கொடுப்பாரு. இதை வேற யாருக்கும் நான் செய்யலை, உனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன். அப்படி ஆண்டவர்கிட்ட நிறைய உண்டுங்க, அவர்கிட்ட நிறைய உண்டுங்க. நம்மளால அப்படி செய்ய முடியாது. 4 பிள்ளை 2 பிள்ளைக்கும் தனித்தனியாக நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கும் அதே சாம்பார் தான், இவனுக்கும் இதே சாம்பார் தான், தின்னு போ அப்படின்னு நம்ம கொடுத்துருதோம் இல்லையா? வித்தியாசமெல்லாம் செய்ய முடியாது நம்மளால. ஆனால் கத்த உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தன்மையை, தனி சிறப்புகளை தேவன் செய்து கண்டிப்பா. அடுத்த பாயிண்ட், சரீரம். இதுக்கு மட்டும் ஒரு வசனத்தை வாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த வசனம் நல்லா புரியும். இதுக்கு மட்டும் அது எத்தனை பாயிண்ட்டுமா?
சரி. உபாகமும் 29:5-6 வாசிங்க. உபாகமும் 29:5-6 வாசி. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் கால்களில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை, நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். சரி, 29:5 மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 5 மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தராகிய 40 வருஷம் சார் கவனிங்க. இந்த 5வது காரியத்தில் கர்த்தர் அவங்களுக்கு செய்த நியாயம் என்ன அப்படின்னா, அவன் சரீரம் பலவீனப்பட, அப்போ அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. சரீரம் பலவீனப்படன்னா அவன் சரீரமும், என்ன கவனிங்க, சரீரமும் பலவீனப்படலை, அவன் சட்டையும் பழசா போகலை, அவன் செப்பலும் பழசா போகலை. கவனிங்க, இதை வாசிக்கும் போது ஒரு புதுமையான காரியத்தை தேவன் செய்தார். வா, பயப்படாம வா. இப்போ உனக்கு வயசு என்னப்பா? போன வாரம் தான் ஜோமெண்ட்டு போனேன், பிறந்தநாள் வருதுன்னு. இப்போ தானே ஜோமெண்ட். உனக்கு வயசு என்னப்போ? 10? உண்மை தான் சொல்கிறியா? சரி, 16. உனக்கு வயசு என்ன இப்போ? சாம்பலுக்கு வயசு என்ன? 16. சரியா? சரி. இப்போ 5 வயசில் நீ எப்படி இருந்திருப்பான்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். சரியா? இந்த 5 வயசில் செருப்பு போட்டிருந்தேன், 5 வயசில் சட்டை போட்டிருந்தில்ல? சரி, இந்த 5 வயசில் போட்ட சட்டை செருப்பு இருக்கா இப்போ? அஞ்சு வயசுல செருப்பு போட்டான். அவங்க அப்பா அம்மா செருப்பு வாங்கி கொடுத்தாங்க, சட்டை வாங்கி கொடுத்தாங்க, போட்டான். இப்போ வயசு 16, 10 வருஷம் தான் ஆகுது. 5 வயசுல போட்ட செருப்பை போட முடியுமா? போட்ட சட்டையை இப்படி போட முடியுமா? நம்ம காலையில் போட்ட சட்டையவே போட முடியல. எங்கள் நிலைமை அப்படி. ஒவ்வொருத்தவங்க பாடியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலர் ஏசில் இருந்த மாதிரியே இருப்பீங்க. எப்போதுமே அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் பேசிகிட்டே இருக்கனால எங்களுக்கு ஹீட்டாக, அப்போ ஷூட்டிங் ஜாஸ்தியாக இருக்கும். நான் சொன்னேன்ல, சம்மரில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு கொண்டு வர வேண்டியிருக்கும். ஒரு பிரசங்கம் முடித்த உடனே ஒரு வழி இல்லை, அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அப்போது 5 வயசில் நம்ம எல்லாருமே செப்பல் போட்டிருந்தோம். அந்த செப்பல் வச்சுருக்கீங்களா யாராவது? கண்டிப்பாக ஒரு விரல் கூட சேராது, ஒரு விரல் கூட உள்ளே போகாது, சேராது. கோமாளி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போட்டோம்னா போட முடியாது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இவங்க எகிப்துலேருந்து வெளியே வரும் பொழுது ஒரு பையனுக்கு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது 40 வருஷம் மொத்தம் எத்தனை வயசு ஆயிட்டு? 45 வயசு ஆயிட்டு. அப்போ 45 வருஷமாக 5 வயசில் போட்ட செப்பலை 45 வருஷமாக 45ஆம் வருஷத்தில் போட்டிருக்கான். 5 வயசில் போட்ட சட்டையை 45ஆம் வருஷத்தில் போட்டிருக்கான். இடையில மாத்துறதுக்கு கடை கிடையாது, மாத்துறதுக்கு செப்பல் கடை கிடையாது, மாத்துறதுக்கு ஜவுளி கடை கிடையாது, அதையே போட்டிருக்கான். அப்போது எப்படி ஆண்டவரே எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியலன்னு உடனே அப்போ தான் பரிசுத்த ஆவி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இவன் வளர வளர இவன் சட்டை வளருது, இவன் வளர வளர அவன் செருப்பு வளருது, அவன் வளர அவன் சட்டை வளருது, அவன் வளர அவன் செருப்பு வளருது. இல்லைன்னா இது இம்பாசிபிள், இல்லைன்னா இது வாய்ப்பே இல்லை. அப்போதான் எனக்கு புரிஞ்சு, இந்த ஜனத்தின் மேல தேவன் வச்ச கிருபை எத்தனை பெரியது, இந்த ஜனத்துக்கு தேவன் செய்த செயல்கள் எத்தனை பெரியது, இந்த ஜனத்துக்கு கர்த்தர் செய்தது எவ்வளவு மகத்துவமானது. அதான் 72ஆம் சங்கீதத்தில் விவரிப்பான், அவர்களுக்கு செய்தது சாதாரண விஷயம் இல்லை, அது அதிசயம். 78ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், முதல்ல இருந்து வாசி. 78ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஆசா பாடுவான். ஆசாப் தான் பாடுறான். என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு செவியோடுங்கள், என் வாயை ஊமைகளால்
வாய்களால் திறப்பேன். பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன். இங்க எல்லாரும் கவனிங்க. என்ன எங்க எல்லாரும் கவனிங்க? பூர்வ காலத்து மறைபொருள். என்னைய பாருங்க, அது என்ன பூர்வ காலத்து மறைபொருள்? இப்ப நான் கேட்டேன்ல, 5 வயசுல போட்டதான் 45 வயசு வரைக்கும் எப்படி போட்டான்? இதுதான் பூர்வ காலத்து மறைபொருள். 5 வயசுல போட்ட செருப்பு 45 வயசு வரைக்கும் இவன் எப்படி போட்டுக்கிட்டு இருந்தான்? அந்த சட்டையை இப்போ வரைக்கும் எப்படி போட்டுக்கிட்டு இருந்தான்? அது கிளியலை பழமையா போகலன்னு இருக்கு. ஆனா எப்படி சேர்ந்துச்சு? அதான் முதல் கேள்வி. இதுதான் மறைபொருள். அந்த மறைபொருளை நான் வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம். இவங்க அப்ப கேள்விதான் பட்டிருக்காங்க. அப்ப கேள்விப்பட்டு இப்ப பாடலா பாடுறாங்க. நாங்க கேள்விப்பட்டு அறிந்தோம். எப்படி கேள்விப்பட்டாங்க? எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்கள் பிதாக்கள் யாரு? அந்த பாதையில நடந்து வந்த எங்கள் பிதாக்கள். 45 வருஷமா சட்டைய போட்ட எங்க அப்பா, செருப்ப போட்டு வந்த எங்க தாத்தா, அவங்க சொல்லி நாங்க கேட்டோம். என்னதான் நடந்துச்சு? அடுத்த வசனம். பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் கர்த்தரின் துதிகளையோ அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அந்த ஜனத்துக்கு கர்த்தர் செய்தது என்னது? இந்த ஜனத்துக்கு கர்த்தர் செய்தது என்னது? இந்த சபைக்கு கர்த்தர் செய்ய போறது என்னது? செய்கை அல்ல, அதிசயங்கள். அந்த ஜனத்துக்கு நடந்தது செய்கை அல்ல, அதிசயங்கள். தேவப்பிள்ளையே, உனக்கு நடந்தது சாதாரண செய்கை அல்ல, அது அதிசயங்கள். தேவப்பிள்ளைய, உங்க அத்தனை பேர் வாழ்க்கையில இந்த காரியம் நடந்திருக்கு. உங்களுக்கு நடந்தது 20 லாக்டவுன், 21 லாக்டவுன்ல, பலருக்கு பல வருஷம் லாக்டவுனா, இப்ப வரைக்கும் லாக்டவுனாவே இருக்கு. அப்படி அடைபட்ட சூழ்நிலையில நீயும் உன் குடும்பமும் கடந்து வந்தது, உன் சந்ததி பிழைத்து வந்தது செய்கை அல்ல, இது அதிசயம். உனக்கு நடந்தது அதிசயம். அல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் என்னமா? மோசைய அவன் குடும்பம் எதிர்த்தது, விரோதமாய் நின்றது. அந்த இடத்துல கர்த்தர் மோசைக்காக நின்றார். கவனிங்க, உங்களுக்கு வருமா பெருங்கூட்டம் வரும் பொழுது உங்கள் சார்பில் கர்த்தர் நின்று, இவன் ஏன் ஊழியக்காரன், நான் இவனை அழைச்சிருக்கிறேன், இவனை கேள்வி கேட்க ஒருத்தனுக்கு அதிகாரம் இல்லைன்னு கர்த்தர் நிரூபிச்சு காண்பிச்சாரு. உனக்காய் நமக்காய் கர்த்தர் நிரூபிக்க இறங்கி வருவான். கடைசியா சொல்லி அடுத்து, எந்த ஜனத்துக்கும் செய்யாத காரியத்தை அந்த ஜனத்துக்கு செய்தார். உபாகமம் 4:32-33 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சேர்ந்து வாசித்து முழங்கால் போடுவோம். உபாகமம் 4:32-33 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். உபாகமம் 4:32-33 வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலே ஆகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ? இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ? அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? முழங்கால் போடுவோமா? இந்த 7 காரியத்தை கர்த்தர் செய்து மோசே அனுபவித்ததுனால இறுதியில் மோசே சொல்றான், ஆரம்பத்தில் நான் எவ்வளோ உபத்திரவப்பட்டாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு சந்தேகத்துக்குரிய சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நிறைய வந்தாலும், கேள்விகள் வந்தாலும், இறுதியில் இப்போ நான் சொல்றேன், இந்த 7ஐயும் கர்த்தர் செய்து நான் கண்ணார கண்டு அனுபவித்தனால சொல்றேன், அவருடைய வழிகள் எல்லாம், என் தேவனுடைய வழிகள் எல்லாம். தேவ பிள்ளையே, நீ மோசையின் ஆரம்ப காலத்தை போல இப்ப நீ வாழ்க்கை இருக்குமானால் ஒரு நாள் வரும், இந்த 7ஐயும் கர்த்தர் உனக்கு செய்வார். இந்த 7ம் உன் வாழ்க்கை நடைபெற போகிறது.
உன் சபையில் நடக்க போகிறது. பிரயாசத்துக்கு பலன் வருது. நெருக்கத்தில் நெருங்க வைப்பாரு. அல்லேலூயா. விடுதலையும் தண்டனையும் வரப்போகிறது. வனாந்திரத்தில் போசிப்பாரு. பலவீனப்படாமல் பாதுகாப்பாரு. உன்னை நிரூபித்து காண்பிப்பாரு. யாருக்கும் செய்திராத காரியத்தை உனக்கு கர்த்தர் செய்வாரு. நீ சொல்லுவ அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவ பிள்ளையே, ஒருபோதும் உன் ஆண்டவரை நீ சந்தேகப்படாத. ஒருபோதும் ஆண்டவரை நீ கேள்வி கேட்காத. உனக்கு இருக்கிறது குறுகின அறிவு, குறுகின மூளை. இதை வச்சு தேவனுடைய சர்வ ஞானத்தை உன்னால் விளங்கி கொள்ளவே முடியாதுமா. நீ பதறி தவறி ஆண்டவற்ற கேள்வியோ முறுமுறுப்போ நீ கேட்டுறாத. பிந்தி நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய திட்டத்தை வச்சு இப்படி என்னை நடத்தியிருக்கிறேங்க. என் குருவி மூளைக்கு அந்த திட்டம் விளங்காமல் சூழ்நிலையை பார்த்து நான் கோவப்பட்டேனே. ஐ எம் ஸோ சாரி அப்பா அப்படின்னு நீ நிச்சயம் சரணடைவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. இப்பயே சொல்லிடுங்க, இல்லைப்பா, 1000 நடந்தாலும் என்ன நடந்தாலும் எனக்கு இப்போ புரியுதுப்பா. உங்கள் சத்தியத்தை அனுப்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் சத்தியத்தினால ஒரு வெளிச்சம் என் இருதயத்தில் வந்திருக்கு. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் கர்த்தர் ஏதோ ஒரு முக்கிய பெரிய காரியத்தை, ஒரு மிகப்பெரிய நன்மையை என் வாழ்க்கையில் வைத்து இருக்கிறீங்க. நான் மறக்கப்படலை, உங்கள் நினைவுல தான் இருக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு தீமை செய்யலை, தவறு செய்யலை, அநியாயம் செய்யவில்லை. என் தேவன் எனக்கு நீதி உள்ளவர். என் கர்த்தரின் வழிகள் நியாயமானதுதான். யாரும் சந்திக்காத பாடுகளை சந்திச்ச நீ சொல்ற. கர்த்தர் சொல்றாரு, கடந்து வந்திருக்கியா இல்லையா? எப்படி கடந்து வந்த தெரியுமா? யாருக்கும் கொடுக்காத கிருபையை நான் உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன். ஏன்னா யாருக்கும் இல்லாத கஷ்டம் உனக்கு மட்டும் வந்ததுனால, யாருக்குமே இல்லாத கிருபை உனக்கு மட்டும்தான் கொடுத்தேன். ஆராதனையில் நீங்க கேட்ட மாதிரி, ஏன் உனக்கு மான்கால் வந்துச்சு, ஏன் உனக்கு மான்கால் கொடுத்தாருன்னா, உன் பிரச்சனை அவ்வளவு பெருசு. உன் எதிரி அவ்வளவு வலிமையானவன். உன்னுடைய எதிரி சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆளாக இருந்ததுனால, உனக்கு போராட்டம் அதிகமாக இருந்ததுனால, உன் வாழ்க்கையில் நீ ரொம்ப ஓட வேண்டியதாக இருக்கிறதுனால உனக்கு சரீரமெல்லாம் பலவீனப்பட்டிருக்கும். ஆனால் உன் கால் மட்டும் உனக்கு பலன் குறையல. ஏன்னா உன்னுடைய வேலையே உன் காலில் தான் இருக்கு. உன் ஊழியமே உன் காலில் தான் இருக்கு. நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதி பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத மட்டும்தான் நீங்க கவனிக்கிறீங்க. ஆனா அந்த குறிப்பிட்ட பகுதி பலவீனப்பட்டிருக்குல, ஆனா வேற ஏதோ ஒரு பகுதியில மொத்த பலத்தையும் கர்த்தர் வச்சிருக்காரு. வேற ஏதோ ஒரு பகுதியில மொத்த பலத்தையும் கர்த்தர் வச்சிருக்காரு. கர்த்தர் யாருக்கோ பேசுறாரு, ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? நீ உன் பலவீன பகுதியை மட்டும்தான் நீ பார்க்க, உன் பலவீன பகுதியை மட்டும்தான் நீ பார்க்க. ஆனா வேற ஒரு பாட்டுல நீ எங்க ஊழியம் செய்யணுமோ, உனக்கு எதுல வேலை அதிகமா இருக்கோ அதுல யாருக்கும் இல்லாத பலன், யாருக்கும் இல்லாத பலன் உனக்கு இருக்கு. யாருக்கும் இல்லாத அபிஷேகம் உனக்கு இருக்கு. யாருக்கும் இல்லாத கிருபை உனக்கு இருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க வழிகள் நியாயமானதுதான். நன்றி அப்பா. நல்லவரே வல்லவரே கிருபை அப்பா, நல்லவரே வல்லவரே கிருபை. இந்த வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் ரிவீல் பண்றாரு. இங்க இருக்கிற உங்களில் யாரோ உங்களுடைய பலவீனப்பட்ட பகுதியை மட்டும்தான் நீங்க வாரத்தில் 7 நாள் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த பகுதி பலவீனப்பட்டிருக்கே. கர்த்தர் சொல்றாரு, வேற ஒரு பகுதியில யாருக்கும் இல்லாத பலன் உனக்கு இருக்கு. அது உன் முழங்காலா இருக்கலாம், அல்லது முழங்கால பலவீனம் வந்திருக்கலாம். உன் வாயில ஒரு அபிஷேகம் இருக்கலாம், உன் நாவில ஒரு அபிஷேகம் இருக்கலாம். யாருக்கும் இல்லாத ஒரு புது பலன், புது அபிஷேகம் உனக்கு இருக்கு. தகப்பனே, தந்த வார்த்தைக்கா நன்றி. வார்த்தையை நிறைவேற்றுவதற்கா நன்றி. உமது நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ஜனத்தை ஆசீர்வதியும். நீர் பெருக நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.